ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதலில் ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹமேனியின் மறைவை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க மோதல் மத்திய கிழக்கு யுத்தமாக பரிணமித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 9 ஈரானிய கடற்படை கப்பல்களை முற்றாக நிர்மூலமாக்கியதாக அறிவித்ததை தொடர்ந்து ஈரான் பஹ்ரைனிலும் குவைத்திலும் கத்தாரிலும் அபுதாபியிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது மூர்க்கமான தாக்குதல்களை ஏவியது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவின் பிரம்மாண்ட கடற்படை கப்பலும் நகரம் ஆயுத களஞ்சியம் என்று சொல்லி அழைக்கப்படுவதுமான ஆப்ரஹாம் லிங்கன் தாக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா சேத விவரங்களை விரிவாக சொல்ல மறுத்து வருகிறது. 560 அமெரிக்க படை வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக ஈரான் சொல்ல அமெரிக்கா அதனை மறுத்து 3 வீரர்கள் தான் இதுவரை கொல்லப்பட்டிருப்பதாக அறிக்கை விட்டிருக்கிறது. ஈரானின் மினா பெண்கள் பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலி எண்ணிக்கை 150 கடந்திருக்கிறது. ஈராக்கின் யாஃபில் சர்வதேச விமான நிலையத்துடன் சேர்ந்து அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம் மீதான ஈரானின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் அந்த கட்டடம் பலத்த சேதமடைந்து தீப்பற்றி எரிய மக்கள் சிதறி ஓடினார்கள். இதே போல குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளத்தை குறிவைத்து 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இருந்தது ஈரான். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளம் ஈரானின் தாக்குதலால் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தடை செய்யப்பட்ட கொத்தனை குண்டுகளை ஈரான் பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது. இதே இஸ்ரேல் தான் பலஸ்தீன் மக்கள் மீது ஒயிட் பாஸ்பரஸ் என்ற கொத்தனை குண்டுகளை தூக்கி போட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயம். இதேவேளை ஈரானும் இஸ்ரேலை போலவே சிவிலியன் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதாக பலத்த கண்டன குரல்கள் இழத் தொடங்கி இருக்கின்றன. ஓமான், பஹ்ரைன், ஈராக், ஜோர்தான், குவைத், கட்டார், சவுதி அரேபியா, சிரியா, ஐக்கிய அரபு அமீரகம் எல்லாம் ஈரானின் தாக்குதல்களால் நிலை குறைந்து போயிருக்கின்றன. குவைத் விமான நிலையத்தின் ஒரு டெர்மினல் பலத்த சேதாரத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் இது ஒன்றும் அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் அல்ல, இது எமது விமான நிலையம் என்று குவைத்தியர்கள் கண்டனம் தெரிவித்திருக்க, இன்னும் சிலரோ மேல்பூச்சுக்குத்தான் அவை சிவிலியன் விமான நிலையம், உள்ளே நடப்பது எல்லாம் அமெரிக்க நலன் காக்கும் CIA திட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதே போலதான் துபாய் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போதும் சொல்லப்பட்டிருந்தது. துபாய் ஈரானின் தாக்குதல்களால் கடும் கோபம் அடைந்திருக்கிறது. வரலாற்றில் என்றுமில்லாத அளவுக்கு துபாய் சர்வதேச விமான நிலையமும் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையமும் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. ஈரானுக்கான தமது தூதுவரையும் திரும்ப அழைத்திருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம். இதேவேளை சகோதர நாடுகளின் மீதான தாக்குதல் தொடர்பான விமர்சனங்களுக்கு அல் ஜசீராவுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி, நமது பக்கத்து நாடுகளில் உள்ள சிலர் கோபமாக இருக்கிறார்கள், இங்கே நடப்பதற்கெல்லாம் நாம் பொறுப்பல்ல என்று அவர்கள் புரிந்து கொள்வது நல்லது. இது நமது விருப்ப தேர்வு அல்ல. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம் மீது திணித்த போர் இது. அவர்களுக்கு ரோஷம் இருந்தால் அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது கோபப்பட வேண்டும். இந்த போரை நிறுத்துமாறு அவர்கள் எமக்கு எந்த வகையிலும் அழுத்தம் கொடுக்க கூடாது. அவர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் அழுத்தம் கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாருடனும் எந்த வம்புக்கும் வீணாக போய் தலையை கொடுக்கவில்லை. நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கும் அவர்களின் இராணுவ தளங்களையே குறிவைக்கிறோம். அவர்கள் இராணுவ தளங்களை எல்லாம் காலி செய்துவிட்டு ஹோட்டல்களுக்கு சென்று ஷெல்டர்களுக்கு கீழ் தங்களை பாதுகாத்தபடி ஒளிந்திருக்கின்றார்கள். எமக்கு எதிரான யுத்தத்தில் எம் எதிரிகளுக்கு உதவி ஒத்தாசை புரிவோருக்கு எதிராக நாம் கடுமையாக நடந்து கொள்வோம் என்று மிக காட்டமாக நீண்டிருந்தது ஈரான் வெளிவிவகார அமைச்சரினுடைய நேர்காணல். மேலும் ஈரானில் பாதுகாப்பு அமைச்சர்கள் உட்பட இராணுவத்தின் மிக முக்கிய தளபதிகள் 48 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது அமெரிக்கா. ஹமேனியின் மரணத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் ஈராக்கில் இருக்கும் அமெரிக்க தூதரகங்கள் ஆத்திரம் கொண்ட மக்களால் சேதமாக்கப்பட்டன. இதேவேளை இலங்கையுடன் மிக நெருங்கிய நட்பில் இருந்த ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி முகமது அஹமத் நிஜாதும் இஸ்ரேலின் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனாலும் ஈரான் வெட்ட தலைக்கும் மரம் போல வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சியோனிச அகங்காரத்தின் முடிவை உலகம் கண்டுகொள்ளும் என்று நேற்று ஈரான் எச்சரித்த போது இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்கா தயார் நிலையில் இருக்கிறது என்று அறிவித்திருந்தார் ட்ரம்ப். ஈரான் தலைநகர் டெல் அவிவையும் புனித நகரான ஜெருசலத்தையும் இலக்கு வைத்து ஏவுகணைகளை ஏவ அவை அயன் டோமை கிழித்துக் கொண்டு போய் விழுந்தன.
தெருக்களெங்கும் ஆம்புலன்ஸ்கள், உடைந்து விழுந்த கட்டிட குவியல்களினுடைய படங்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்கள் எங்கும் நிறைந்திருந்தன நேற்றைய தினம். இதே போல மிக மோசமாக பாதிக்கப்பட்ட இஸ்ரேலினுடைய நகரங்களில் ஒன்றுதான் மேற்கு ஜெருசலத்தில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பீட் ஷெமேஷ் நகரம். அங்கே இதுவரை 9 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று காலை வரையிலான நிலவரப்படி ஈரானின் தாக்குதல்கள் மத்திய கிழக்கையும் தாண்டி சைப்ரஸ் வரை, அதாவது ஐரோப்பா வரை ஊடுருவி இருக்கிறது. சைப்ரஸினுடைய லிமாசோல் நகரில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் படைக்கு சொந்தமான விமான தளத்தில் பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக டெய்லி மெயில் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. ஈரான், பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் என்ற தன்னுடைய தாக்குதல் இலக்குகளை விரிவுபடுத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நேட்டோ படை தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியும் பிரான்சும் பிரிட்டனும் பாதுகாப்பு நடவடிக்கை நிமித்தம் தம்மை தயார்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றன. இது எவ்வாறான நடவடிக்கை என்று இதுவரை எந்த தகவலையும் அவை வெளியிடவில்லை. ஆக மொத்தத்தில் ஈரான் என்ற ஒரே ஒரு தேசம் தன்னந்தனியாக வல்லரசுகளுடன் மோதி கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவம் பேசும் முஸ்லிம் நாடுகள் எல்லாம் செய்வதறியாது திகைத்து நிற்கின்றன. அவற்றுக்கு அமெரிக்க ஆதரவை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை. மிகவும் கலக்கமுற்று இருக்கக்கூடிய சவுதி அமெரிக்காவுக்கு சகல ஒத்துழைப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் இரட்டை நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்தாலி மூலமாக ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு அவர் விரும்புவதாகவும் பழிவாங்கும் எண்ணத்தை நிறுத்துங்கள் என்று அவர் சொன்னதாகவும் நேற்றைய தினம் எக்ஸ் தளங்களில் செய்தி பரவியிருந்தது. ஈரானின் ஆன்மீக தலைவர் கொல்லப்பட்ட பிறகு தற்காலிகமாக 3 அடங்கிய ஒரு நிர்வாக குழு நாட்டை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆயத்துல்லா ஹமேனியின் மரணத்துக்கு பிறகு தற்காலிக இடைக்கால ஆன்மீக தலைவராக முன்மொழியப்பட்டிருக்கிறார் ஆயத்துல்லா அலி ரெசா. ஆயத்துல்லா அலி ரெசாவும் ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியானும் பிரதம நீதியரசரும் சேர்ந்து நாட்டை வழிநடத்தி கொண்டிருப்பதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஆயத்துல்லா ஹமேனியின் முடிவுடன் யுத்தம் முடிந்துவிடும் என்று நினைத்திருந்தாரா என்று தெரியவில்லை. சில சர்வதேச போரியல் விற்பனர்களும் கூட ஆயத்துல்லா ஹமேனியின் மறைவுடன் ஈரான் தளர்ந்துவிடும் என்று ஆரூடம் கூறியிருந்தார்கள். இன்னும் சிலர் ஈரான் அந்த மரணத்துடன் மூலையில் போய் நின்று விடாமல் எந்தவித போரியல் அறநெறியையும் கொள்ளாது ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கும் என்று கருத்தும் தெரிவித்திருந்தார்கள். இப்போது நடப்பவற்றையெல்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் எதிர்பார்த்தது போல ஈரானாக போய் சமாதான கொடி ஏந்துவது எந்த விதத்திலும் சாத்தியம் இல்லாத ஒன்றாகத்தான் தெரிகிறது. ஈரானில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய இடைக்கால தலைமையுடன் பேச தயார் என்று அறிக்கை விடுத்த ட்ரம்ப் இப்போது டியூனை மாற்றி போட்டிருக்கிறார். எமது அனைத்து விதமான நோக்கங்களையும் அடைந்து கொள்ளும் வரை இராணுவ நடவடிக்கைகள் தொடரும், அதேவேளை எமது சேதாரங்களும் அதிகமாகும் என்கிறார். ஆகவே முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்பது போல இந்த யுத்தம் இப்போதைக்கு நிறுத்தப்படும் எந்தவித சாத்தியமும் தெரியவில்லை. மேலும் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகள் முடிவுற இன்னும் 4 வார காலத்துக்கு மேல் எடுக்கும் என்று பிரிட்டனின் டெய்லி மெயில் பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருக்கிறார். இப்படித்தான் அமெரிக்கா ஒவ்வொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போதும் இத்தனை நாளில் முடிந்துவிடும், அத்தனை நாளில் முடிந்துவிடும் என்று வீராப்பு பேசும். ஆனால் அவை பல வருடங்கள் நீடித்த ஒரு நாசகார போராகவே கடைசியில் முடிந்திருக்கின்றன. இதற்கு நவீன உதாரணம் தான் ஆப்கானிஸ்தானும் ஈராக்கும். ஈரான் என்பது ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு மாடலோ அல்லது ஈராக் மாதிரி ஒரு மாடலோ அல்ல. ஈரானுடன் ஒப்பிடும் போது போரியல் வல்லமை முதல் பொருளாதாரம் வரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னிலை வகித்தாலும் ஈரானின் தாக்குதல்கள் எல்லாம் அச்சமூட்டுபவையாக இருக்கின்றன. ஈரானும் விடப்போவதில்லை, அமெரிக்காவும் விடப்போவதில்லை, இஸ்ரேலும் விடப்போவதில்லை. இந்த யுத்தம் ஏற்படுத்த போகும் பொருளாதார அழிவுகளை நினைத்தால் உண்மையில் கவலையாக இருக்கிறது. இது இப்படியே தொடர்ந்தால் எரிபொருள் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துவிடும். இப்போதே எண்ணெய் விலை 10% அதிகரித்து பீப்பாய் ஒன்று $80 இருக்கிறது. மேலும் இத்தனை காலத்துக்கு ஹோமூஸ் அணை திறந்திருக்கும் என்று நம்பிக்கையும் இல்லை. ஹோமூஸ் அணையினுடைய போக்குவரத்தை தடை செய்ய போவதில்லை என்று என்னதான் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் உறுதிமொழி அளித்திருந்தாலும் அந்த வழியே சென்று கொண்டிருந்த 3 கப்பல்கள் இதுவரை தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்றன. 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் ஈரானின் எச்சரிக்கைக்கு பயந்து கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இதே நேரம் இந்த அனர்த்தங்களால் இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு செல்லும், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இலங்கை வரும் அனைத்து விமான சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிக சுற்றுலா பயணிகளினுடைய வருகை, வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பிய பாரிய அளவிலான அந்நிய செலாவணி என்று பொருளாதார பாய்ச்சலை காட்டிக் கொண்டிருந்த இலங்கை இந்த திடீர் நெருக்கடியால் கடுமையாக பாதிப்படைய போகிறது. விமான நிலையம் விரிச்சோடி போய் காட்சியளிக்கிறது.
இந்த நிலையில் செயற்கையான ஒரு எரிபொருள் வரிசை ஒன்றும் நாடு முழுவதும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாதத்துக்கு மேல் எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக திரும்ப திரும்ப அறிவிக்கப்பட்ட பின்பும் நீண்ட எரிபொருள் வரிசைகள் தொடர்கின்றன. ஓட்டோக்களில் இருந்து பெட்ரோலை உறிஞ்சி கேன்களில் நிரப்பிக்கொண்டு வரிசைகளில் வந்து நிற்கிறது ஒரு கும்பல். இதனால் உண்மையான தேவையுடையோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படித்தான் பொருளாதார பேரழிவு ஏற்பட்ட காலத்தில் எரிபொருட்களை சேகரித்து வைத்துக் கொண்டு கூச்சமில்லாமல் 1 லிட்டர் 2000 3000 என்று விற்று ஒரு கூட்டம் சம்பாதித்தது. ஹோமோஸ் பாதையை ஈரான் மூடிவிட்டது என்றும் அதனால் மொத்த எரிபொருள் வழங்கல் கட்டமைப்பும் பாதிக்கப்படும் என்றும் ஆரம்பத்தில் தகவல் பரவியதை தொடர்ந்து இலங்கையில் எப்போதும் சாபமாக மாறியிருக்கும் 2 தனியார் ஊடகங்கள் மேலும் அந்த செய்தியை ஊதி பிறப்பித்தன. இதனைத் தொடர்ந்து மெல்ல மெல்ல எரிபொருள் நிலையங்களில் வரிசை சேரத் தொடங்கியது. இலங்கை எரிபொருளை ஹோமோஸ் வழியாக நேரடியாக இறக்குமதி செய்வதில்லை, சிங்கப்பூர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து பெறுகிறது. ஆக இலங்கைக்கு முதல் பாதிக்கப்பட போவது சிங்கப்பூர் தான். மேலும் இந்தியா, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளுக்கும் ஹோமோஸ் வழியாகவே எரிபொருள் வருகிறது. இந்த நாடுகளில் தினசரி எரிபொருள் தேவை என்பது இலங்கையினுடைய ஓராண்டு தேவையை விட அதிகம். சீனா என்ற பிரம்மாண்டத்துக்கு தினமும் பல பில்லியன் லிட்டர் எரிபொருள் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த நாடுகளில் எங்கும் இப்படி மனப்பிறழ்வு வரிசை ஏற்பட்டதாக அறிய கிடைக்கவில்லை. பாகிஸ்தான் உட்பட எந்த தேசத்திலும் இப்படி ஒரு வரிசை இல்லை. ஆனால் 95% மேல் எழுத்தறிவு கொண்டோர் இருப்பதாக மார்த்தட்டும் நம் நாட்டில்தான் இப்படி நீள்கின்றன வரிசைகள். வங்கிகளில் உள்ள ஏடிஎம்களில் இருந்து எல்லோரும் ஒரே நேரத்தில் பணம் எடுக்க போனால் வங்கி திவாலாகுவது போல இப்படி தேவைக்கு அதிகமாக எரிபொருள் பெற்று பதுக்கும் போது கையிருப்பும் காலியாகிவிடும். எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தினமும் எத்தனை லிட்டர் எரிபொருள் விநியோகித்ததோ அத்தனை லிட்டர் எரிபொருள் விநியோகித்துவிட்டு வரிசையில் இருப்போர் அப்படியே இருக்க மூடிவிட்டு செல்ல வேண்டும். யுத்தம் எப்போது நிற்கும் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வரிசை இப்படியே நீண்டால் 30 நாட்களில் முடியும் இருப்பு 15 நாட்களில் முடிந்துவிடும். ஆகவே சொன்னாலும் புரியாத, புரிந்து கொள்ள திராணி இல்லாத நபர்களுக்காக திரும்ப திரும்ப எரிபொருள் கூட்டுத்தாபனத்தின் மூலம் அறிக்கை விடுவதை நிறுத்திவிட்டு இருக்கின்ற கையிருப்பை பாதுகாத்துக் கொள்ள ஆக்கப்பூர்வமான ஒரு திட்டத்தை அவசரமாக செயல்படுத்த வேண்டும் அரசாங்கம். பிராந்தியத்தில் நாம் தான் எல்லாமே, நாம் தான் வல்லரசுகள் என்று அகங்காரத்துடன் அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை ஆரம்பிக்க போய் அது ஒரு பெரும் பொருளாதார சுனாமியாக உருவெடுத்து வரும் அபாயம் தெரிவதால் அரசு இப்போதே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிறந்தது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.